புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் பெரிய வாய்க்காலிலிருந்து கடுமையான துர்நாற்றம் அடிப்பதாகவும் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ என்கிற முறையில் என்னிடம் புகார் அளித்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்ற நான் ஜீவா நகர் பெரிய வாய்க்கால் பகுதியில் கழிவு நீரை சுத்திகரிக்கும் மற்றும் துர்நாற்றத்தை போக்கும் நவீன நுண்ணுயிர் பாக்டீரியா இயந்திரத்தை இயக்கியும் கழிவு நீரில் பாக்டீரியா நுண்ணுயிர்களை கலந்தும் இத்திட்டத்தை எனது சொந்த செலவில் கடந்த ஜூலை 25 தொடங்கி வைத்தேன். இதன் மூலம் 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஜீவா நகர் பெரிய வாய்க்கால் பகுதியில் 40 லிட்டர் நுண்ணுயிர் பாக்டீரியாக்கள் இயந்திரத்தின் உதவியை கொண்டு கலக்கப்பட்டன. அறிவியல் ரீதியாக கூற வேண்டுமென்றால் நான் கலக்கிய பேசில்லஸ் என்னும் நுண்ணுயிர் பாக்டீரியாக்கள் கழிவு நீரில் இறங்கியவுடனேயே அதன் முதல் வேலையாக கடுமையான துர்நாற்றத்தை உடனடியாக கட்டுப்படுத்த தொடங்குகிறது. கழிவு நீரில் இருக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த அமோனியா மற்றும் ஹைட்ரஜன் சல்பைடு வாயுக்களை குறைத்து நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்க செய்கிறது. மிதக்கும் திண்மப் பொருட்களை டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் பெருமளவு குறைகின்றது. அடர்ந்த மனித கழிவுகளை என்சைம்கள் மூலம் இந்த பாக்டீரியாக்கள் செரித்து உடைக்கின்றன. கழிவை உட்கொள்ளும் இந்த பாக்டீரியாக்கள் அந்த பணியை முடித்த பின் நீரில் வாழும் சிறிய மீன்களுக்கும் நுண்ணுயிரிகளுக்கும் இயற்கையான உணவாக மாறுகின்றன. இதனால் அந்த நீர்நிலையிலேயே ஒரு ஆரோக்கியமான உயிரியல் சுழற்சி, அதாவது பயாலஜிக்கல் சைக்கிள் மீண்டும் உருவாகிறது. பேசிலஸ் பாக்டீரியாக்கள் கழிவு நீரில் ரசாயனங்கள் ஏதுமின்றி நீரை இயற்கை முறையில் மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதாக மாறுகின்றன. இந்த நுண்ணுயிர் பாக்டீரியாக்களின் இயந்திர செயல்பாடுகளை அறிந்தும் நீரின் மாதிரிகளை சேகரித்தும் எங்கள் வல்லுநர் குழு தினம் பரிசோதனை செய்தது. அப்போது கழிவு நீரில் இருந்து வரும் துர்நாற்றம் குறைந்திருப்பதோடு கழிவு நீரில் நோய் கிருமிகள் உருவாவதும் கொசுக்கள் உற்பத்தியாவதும் வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் அந்த நீரின் நிறம் கருமை நிறத்திலிருந்து பழுப்பு நிறத்திற்கு மாறியுள்ளதை பொதுமக்களே கூறுகின்றனர். கொஞ்சம் கம்மியா இருக்கு, உள்ளே வர முடியாது, ரொம்ப ஸ்மெல் அதிகமாக தான் இருந்துச்சு. சாக்கடை வச்சு இப்போ பரவாயில்ல, கலர் எப்படி கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ முன்னை விட என்ன கலர் ரொம்ப இதா இருந்துச்சு. இப்போ அந்த இதெல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மிஷின் வச்சுக்கிறாங்க, ஆனா அது நல்லா வேலை செய்யுது சார். கொசு தொல்லையே இல்லை, நாசமா இல்லை சார். எங்களுக்கு தண்ணி கூட நிற்கும் சார், அவங்களுக்கே இல்லை சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த மழை நல்லா இருந்துச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஒரு தண்ணியே நிக்கல சார். மெட்ராஸ்ல விஜய்னா இங்க வந்து சார்லஸ் விஜய் கூட அவர் சொல்லலாம். நாங்க உண்மையிலே சார் ஜீவா நகர் பகுதி மக்களும் முன்பை விட தற்போது துர்நாற்றம் குறைந்திருப்பதாகவும் கொசு தொல்லை குறைந்திருப்பதாகவும் மகிழ்ச்சி பட தெரிவித்தனர். சார்லஸ் சார் வந்து எங்களுக்கு வந்து இப்போ புதுசாக மருந்து அந்த வாய்க்கால கலந்து மிஷின் மாரி வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அது போட்டதுனால கொசு தொல்லை கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, இந்த துர்நாற்றம் கொஞ்சம் இல்லாமல் இருக்குங்க. சார்லஸ் எம்எல்ஏவுக்கு நன்றி. வாய்க்காலில் மருந்து போட்டது கொசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நாற்றமும் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு இருந்த கொசு தொல்லை துர்நாற்றம் இது எல்லாமே ஒரு 9-10 நாளுக்கு அப்புறம் சுத்தமாக இல்லை. இப்போ கொஞ்சம் மனநிறைவாக இருக்குது இங்கே இருக்க எல்லாருக்கும். நமது எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ சாருக்கு மிக்க நன்றி. சிங்கப்பூர் ஆக்கி காட்டுறேன் அப்படிங்கிற இதுல வந்து முதல் எடுத்துக்காட்டாக இந்த ஜீவா நகரை இது பண்ணிட்டாரு. இது எங்களது சமூக பணிக்கு கிடைத்த அங்கீகாரமாக நினைக்கிறேன்.